10 1986 46 இப்போ பேரா பேபி 9 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். குழந்தை 9 வருடமா இல்ல. குரு 5ஆம் அதிபதி 5ஆம் வீடு. இந்த 3 இடம் டிஸ்டர்பா இருந்தா தாங்க பாதிக்கப்பட்டிருந்தா தாங்க இந்த குழந்தை அமைப்புகள் அப்படின்றதுல பிரச்சனைகள் வரும். பார்ப்போம். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் அது ஒரு சைட்ல வைப்போமா? சரி, ஏன் குழந்தை இல்லை? 5ஆம் இடம் நல்லா தானே இருக்கு. சுக்கிரனுடைய பார்வை. லக்னாதிபதி இங்க 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, காரகன். இங்க இடத்துல லக்னாதிபதி புதனும் பலமா இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்காரு. சரி, இப்ப கேள்வி என்ன? தசைக்கு தான் வந்துடணும். குரு தசை இப்ப நடந்து முடிய போகுது. குரு தசையில ராகு புத்தி. ராகு எதுவும் குரு தொடர்பு கொள்றாரா? குரு தசையில ராகு புத்தி, குருவின் வீட்டில் இருக்கிற ராகு. பிரதர், 5ஆம் பாவகம் கெடலை. எந்த வகையிலுமே பாவகிரகம் நீங்க கொடுத்த டைம் படி 4 அக்டோபர் 1986 1:46 PM இந்த அமைப்புகளில் கொடுக்குறீங்க. குரு இங்க 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு அப்படின்னாக்கா அவரு 7 9 11ஆம் பாவகங்களை பார்ப்பாரு. அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. அமாவாசை அன்னைக்கு கிரகணம் வேற. அப்ப கிரகணம் அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. ஜாதகத்துல இந்த ஜாதகப்படி இவர் குரு சனி பரிவர்த்தனையா இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பான குழந்தை அமைப்புகள் இருக்கு பிரதர். என்ன 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறது உங்களுக்கு தாமதமான பெண் குழந்தை அமைப்பை கொடுப்பாரு. பெண் குழந்தை அமைப்பு இருக்கு. இது வைஃபோட ஜாதகத்துல கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குரு தசை அப்படின்றதால குரு தசையில குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புக்தியோட அமைப்புகள்ல, ஆமா, ராகு புக்தியோட அமைப்புகள்ல நீங்க குழந்தையை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் பிரதர். பெண் குழந்தை அமைப்புன்ற மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தையை எதிர்பாருங்கள். நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இங்க சனி தசை, அடுத்து சனி கூட உச்சனுடைய வீட்டுல இருந்து தான் வராரு. ஆமா, சனி தசை உச்சனுடைய வீட்டில் இருக்கு. பெரிய கெடுதல் அமைப்புகளை பண்ணுமானா இந்த இடத்துல சனி தசையும் பெரிய கெடுதல்களை பண்ணாது. நவாம்சத்துல சுபத்துவமா இருக்காரு. ஐயா, உங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கையில தான் நல்லா இருக்க போறீங்க. ஆமா, பிற்பகுதி வாழ்க்கையில தான் நல்லா இருக்க போறீங்க. கிட்டத்தட்ட 1 டிகிரி 3 டிகிரியில சுக்கிரனை குரு பார்க்கறாரு. இந்த குருவின் பார்வை சுக்கிரனை கட்டுப்படுத்தி 6ஆம் அதிபதியா வேலை செய்ய முடியாம பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன, 5ஆம் இடத்தை முதல்ல பாதிச்சு அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை உச்ச செவ்வாய் பார்க்கறாரு. 5ஆம் அதிபதி உச்சம். இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். குரு கெடாம இருக்கிறாரு. குருக்கு சனி தொடர்பு இல்லை. 5ஆம் அதிபதிக்கு லேசான இந்த அமைப்பு இருந்தா அவருடைய ஸ்தான பலம் உங்களுக்கு பெண் குழந்தை அமைப்பு கொடுத்தே தீரும். இதுக்கு எந்த பூஜைலாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஒய்ஃபுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இந்த 5ஆம் இடம் குரு மாதிரியான அமைப்புகள் வருதுன்னு பாருங்க. ஆனா ஜாதகத்தை போடும் போதே குரு கெட்டு போயிருப்பாரு, 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும்னு சொன்னீங்களா? இங்க என்னங்க சுபர் பார்க்கறாருன்னு கேட்பீங்க. 5ஆம் இடத்தை பார்ப்பது லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சுக்கிரன். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவார்? இப்போ ஆண் வாரிசு தர பண்ணி பெண் குழந்தை மாதிரி விஷயத்தை கொடுத்தே ஆகணும்ல. அந்த அமைப்புகள்ல தாமதமா கொடுப்பாரு.